என் செல்ல குழந்தையே, நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்த வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து அருள் செய்வதற்காகத்தான் என் மடியில் இருக்கும் இந்த குங்குமத்தை தொடச் சொன்னேன். ஏதாவது நல்ல நிகழ்வு என்றால் தானே மஞ்சளையும் குங்குமமையும் தொட்டு மகிழ்வார்கள். அதுபோல்தான் இப்போது உன் வாழ்வில் நடக்கப் போகிற நல்ல விஷயத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக என் செல்லமே என்று சொல்வதற்காக இந்த குங்குமத்தோடு உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்துவிட்டேன். இனி நீ வருத்தப்படவே வேண்டாம் என் செல்லமே. என் அருளும் ஆசீர்வாதமும் இந்த குங்குமம் மூலமாக உனக்குள் இறங்கிவிட்டது. நீ நினைத்து கூட பார்க்காத வகையில் இனி உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ ஆரம்பிப்பாய். இதுநாள் வரையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என ஆசைப்பட்டாயோ அதற்கும் அதிகமான சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். எதை நினைத்தும் பயப்படாமல், எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு. எல்லோருமே என்னை தேடி வந்து அவ்வளவு சுலபமாக வணங்கிவிட முடியாது. யாராக இருந்தாலும் சரி, என்னை வணங்க வேண்டும் என ஆசைப்பட்டாலும் சரி, நினைத்தாலும் சரி, நான் மனது வைத்தால் மட்டும்தான் அவர்களால் என்னை வணங்கவும் முடியும். நான் நினைத்தால் மட்டும்தான் எனக்கு பிடித்த பிள்ளைகளின் வீட்டிற்கு உருவ படமாகவோ உருவச் சிலையாகவோ சென்று சேர்வேன். இல்லையெனில் ஒரு அங்குலம் கூட என்னை அவர்கள் வீட்டிற்குள் அழைக்க முடியாது என் செல்லமே. இப்போது உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்தி உன் கஷ்டங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என நான் நினைத்ததால் தான் இந்த குங்குமத்தை நீ தொடும்படி செய்துவிட்டேன். இனி நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் எல்லாவற்றையும் என் ஆசீர்வாதத்தாலேயே உனக்கு சுலபமாக நடத்தி முடிக்கப் போகிறேன். என்னை வணங்கும் பராக்கிரமத்தை யாராலும் சுலபமாக பெற முடியாது என் செல்லமே. புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே என்னை வணங்கக்கூடிய அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள். அப்படி அந்த வகையில் என்னை வணங்குகிற உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக உயர்த்தி காட்டுவேன். இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கவலைப்படாதே. உன் வராகி அம்மா உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் சரி செய்து உன் இஷ்டப்படி உன் மனதிற்கு பிடித்தது போல உன் வாழ்க்கையை நீ வாழும்படி செய்து காட்டப் போகிறேன். உனக்காக நான் கொண்டு வந்த இந்த அதிர்ஷ்ட குங்குமத்தை தொட்டு விட்டதாலேயே நீ ஆசைப்பட்ட எல்லாமே உன் வீடு தேடி வந்துவிடும் என் செல்லமே. இன்ப அதிர்ச்சியோடு கூடிய ராஜயோக வாழ்க்கையை நீ ஆச்சரியப்பட்டு கொண்டே மனம் மகிழ்ந்து கொண்டே வாழப் போகிறாய். உனக்காக உன் வராகி அம்மா தீபம் ஏற்றிவிட்டேன். அந்த தீபத்தின் ஒளி பிரகாசமாக உன் வாழ்க்கை முழுவதும் எதிரொலிக்கப் போகிறது. இனி நீ எதை செய்தாலும், எதை நினைத்தாலும் அதிலெல்லாம் வெற்றி பெறும்படி உனக்காக நான் வரம் அருளப் போகிறேன். என்னை வணங்கும் என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் கைவிடவும் மாட்டேன். தோற்று போகும்படி வேடிக்கை பார்க்கவும் மாட்டேன். அதனால்தானே இப்போது உன்னை காப்பாற்றி நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கும் ஒரு முடிவு கட்ட வந்துள்ளேன். என்னை அம்மாவாக நினைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையான உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து முடிக்க வேண்டியது என்னுடைய கடமையல்லவா? எதை நீ தீராத கஷ்டம் என்றும் ஓயாத பிரச்சனை என்றும் நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதை அப்படியே முடித்து வைக்கப் போகிறேன். இனி எல்லாமே உன் விருப்பப்படி நகர்ந்து நீயும் பேரின்ப பெருமகிழ்ச்சியை அடையத்தான் போகிறாய். இன்னும் சற்று நேரத்திலேயே உன் வாழ்வில் அதிசயம் நிகழும். இரவோடு இரவாகவே உன் வாழ்வில் அத்தனை அற்புதங்களையும் நடத்தி முடித்து நீ எதிர்பார்த்ததெல்லாம் உனக்கு கிடைக்கும்படி நல்வாய்ப்புகளை நானே உருவாக்கப் போகிறேன்.